அன்புள்ள நேயர்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்து சென்ற மணித்தியாலங்களுக்குள்ளே உலகத்தில் நடந்த முக்கியமான சில செய்திகளை தற்போது பார்ப்போம். இந்த வகையிலே காசாவில் டொனால்டு டிரம்பின் அமைதி உடன்படிக்கை எட்டப்பட்டாலும் யுத்த நிறுத்தத்தை மீறி தாக்குதல்கள் இடம்பெற்று இருக்கிறது. அதாவது தெற்கு காசாவுடைய கான் யூனிஸ் பகுதி இன்னும் இஸ்ரேல் கையில தான் இருக்குது. அந்த பகுதியில் இஸ்ரேலிய ராணுவம் யுத்த நிறுத்தத்தை மீறி தாக்குதல் நடத்தியுள்ளது. அதாவது தற்போது நாங்கள் காசாவில் நிற்கிற இடத்தை நோக்கி பொதுமக்கள் நெருங்கி வந்ததால அவங்கள தாக்குதல் செய்தோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலிய ராணுவம் காரணத்தை சொடிச்சுக்குது. அதுவும் சாதாரண தாக்குதல் இல்லை சகோதரர்களே, குவாட்கெப்டர் அதாவது ட்ரோன் தாக்குதல். இது மாத்திரம் இல்லாம பீராங்கி தாக்குதல்களும் நடத்தியுள்ளார்கள். இது மாத்திரம் இல்லாம இஸ்ரேல் ஆயுதம் கொடுத்து உருவாக்கின காசாவில் உள்ள நயவஞ்சக கூட்டம், அதாவது யாசர் அபு சபாப் மற்றும் ஹுசாம் அல் அஸ்தால் சொல்ற ரெண்டு முனாஃபிக்குகளும் ரெண்டு வகையான கூட்டங்களை உருவாக்கி ஹமாஸுக்கு எதிராக பாலஸ்தீன காசா மக்களுக்கு எதிரான சில வேலைகளை, அதாவது இஸ்ரேல் ராணுவத்துக்கு சந்தோஷம் அளிக்கிற வேலைகளை செஞ்சு வந்தாங்க. அதாவது காசா மக்களை கொலை செய்யறது, காசா மக்களுக்கு வர உணவு லாரிகளை கொள்ளையடிக்கிறது மற்றும் காசாவில் உள்ள ஹமாஸ் கஸாம் போராளிகள் பற்றிய உளவு தகவல்களை இஸ்ரேலிய ராணுவத்துக்கு கொடுக்கிறது. இந்த மாதிரி மிக மோசமான வேலை செஞ்சு வந்த இந்த ரெண்டு பேரும் தற்போது இஸ்ரேல் படை இருக்கிற அந்த வலயத்துக்குள்ளதான் இருக்கிறாங்க. சமாதான ஒப்பந்தம் வந்த நேரத்தில் இவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, எப்படியாவது தப்பிக்கிட்டு நாம இஸ்ரேல் படையோட ஓடி போய் ஒட்டிக்கிட்டு இஸ்ரேலுக்கு நாம வாழ்ந்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்ச போது இந்த இஸ்ரேல் படை என்ன செஞ்சது தெரியுமா? இவங்களை தேவைக்கு பயன்படுத்தி போட்டு இந்த சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டோனே இவங்களை கலட்டி விட்டுட்டு இஸ்ரேல் படை வெளியாகிச்சு. காரணம் என்னன்னு சொன்னா, இதுக்கு சொல்லப்படுவது இந்த ரெண்டு பேருடைய, அதாவது அபு சபா மற்றும் அஸ்தல் ரெண்டு பேரையும் இஸ்ரேலுக்குள்ள நாம சேர்த்தால் நாளைக்கு ஹமாஸோட சேர்ந்து கொண்டு இஸ்ரேல் பொதுமக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்துவார்கள். ஆகவே இவர்களை சேர்த்துக் கொள்ள வேண்டாம் என்று இஸ்ரேல்ல மேலிடத்திலிருந்து ஓர்டர் வந்தது. பின்னர் தற்போது மறுபடியும் இவர்களுடைய தேவை இஸ்ரேலுக்கு வந்துள்ளது. அதனால இப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இப்ப இஸ்ரேல் படைகள் காசாவுல இருக்கிற இடத்துல இவனுக்கு தற்போது ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல இருந்து கொண்டு இந்த இஸ்ரேல் பொதுமக்களை நோக்கி தாக்குதல் நடத்துற பணியை இந்த ரெண்டு பேருடைய படைகளும் செய்து வருகிறது. இந்த வகையில ஹமாஸ் தற்போது ஒரு பொது அறிவித்தல் கொடுத்தது. ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னுக்கு சரணடைங்க, உங்களுக்கு பொது மன்னிப்பு தார் என்று சொல்லி சொல்லப்பட்ட போது அதில் இருக்கிற சில பேர் தப்பிக்கொண்டு ஹமாஸ் பொது மன்னிப்புக்காக ஓட முற்பட்ட போது யாசர் அபு சபாபுடைய படைகள் அவர்களை பிடித்ததாகவும் அரபு தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பிடித்து அவர்களுக்கு என்ன தண்டனை இவர்கள் கொடுத்தாங்களோ தெரியல, ஆனா பிடித்திருக்கிறான்னு சொல்லி தகவல் வந்திருக்குது. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த அமைதி பேச்சுவார்த்தை ஒருவேளை முழுமையாக எட்டப்பட்டால் இந்த ரெண்டு நயவஞ்சகருடைய கூட்டமும் இஸ்ரேல் ஆமீர பக்கமும் இருக்க முடியாது, பாலஸ்தீனம் பக்கமும் இருக்க முடியாது. ஆகவே இவர்கள் மாட்டிக்கொள்வார்கள். இந்த வகையில இஸ்ரேலிய ஊடகங்களே இவர்களை பற்றி நையாண்டி செஞ்சு சில இடங்கள் எழுதிக்கிறத நமக்கு இன்று பார்க்க கிடைத்தது. அதாவது ஹிப்ரு மொழியில் வெளியாகிற ஹாட்செட் இஸ்ரேல் என்ற ஒரு இணையதளம் கீழ்வருமாறு சொல்லுது. அதாவது இந்த ரெண்டு பேரையும் பார்த்து, போர் முடிந்த பின்பு ஹமாஸ் காசாவில் சுதந்திரமாக செயல்படும், யாசர் அபு சபாப் மற்றும் அவர்களுடைய கூட்டாளிகளுக்கு நல்வாழ்த்துக்கள் என்று இஸ்ரேலிய ஊடகம் எழுதியிருக்கிறது. அதாவது உங்களுக்கு அங்கேயும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது, அதுதான் சொல்லுது. அது இல்லாம இஸ்ரேல் ஹயோம் என்ற ஒரு பத்திரிகை கீழ்வருமாறு ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறது. அதாவது இஸ்ரேலிய ராணுவம் தனது தேவைக்கு உள்ளூர் வாசிகளை பயன்படுத்திவிட்டு தனது பணி முடிந்த பின்பு சுயநலமாக அவர்களை கைவிட்ட நிலையை உருவாக்கி விட்டார்கள் என்று குறிப்பிட்டுவிட்டு நான் மேலே சொன்னவாறு அந்த உதாரணத்தை சொல்லியுள்ளது. அதாவது அவர்களை இஸ்ரேலுக்குள் சேர்த்துக் கொள்ள முடியாது, சேர்த்தால் குடியேறிகளுக்கு ஆபத்து ஏற்படும் எதிர்காலத்தில் அப்படின்னு சொல்லி அதை பத்தி விரிவா விளக்குது. அதாவது ஆரம்பத்தில் இது இஸ்ரேல் ஆர்மி செஞ்சது பிளமாறி இருந்தாலும் இஸ்ரேல் ஆர்மியுடைய பிளான் சரியா தான் அமைஞ்சிக்குதுன்னு சொல்ற மாதிரி இந்த இஸ்ரேல் ஹயோம் பத்திரிகையில் எழுதப்பட்டிருக்குது. இந்த தேவைக்கு ஆட்களை பயன்படுத்துறது, பின்பு கலட்டி விடுறது, அது மாத்திரம் இல்லாம அவங்களுக்கே துரோகம் செய்யற மாதிரி நடந்து கொள்றது, இதெல்லாம் ஒரு நயவஞ்சகன் முனாஃபிக்கிட்ட காணப்படக்கூடிய பண்புகள் என்று இஸ்லாம் குறிப்பிடுகிறது. இந்த அபு கூட்டமே நயவஞ்சக கூட்டம் தான் இருந்தாலும் இந்த இஸ்ரேலிய ஜியோனிச ராணுவத்தின் பண்புகள் இதுதான். இன்று உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா ஜனாதிபதியை இஸ்ரேல் பாராளுமன்றம் நெசட்டில் மிக மிக அன்புடனும் ஆதரவுடனும் எதிர்க்கட்சியும் ஆளும் கட்சியும் வரவேற்றது. அதுல இருந்த ரெண்டு முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் பாராளுமன்றத்தில் எழுப்பி தெளிவாக சொன்னார்கள், உங்களோட இந்த சமாதான உடன்படிக்கைகள் எல்லாம் செல்லாத காசிகள், உண்மையா இந்த ஒப்பந்தம் தொடர்ந்து நிலைக்க வேண்டும் என்று சொன்னால் இரண்டு நாடு என்ற திட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தால் மாத்திரமே இந்த ஒப்பந்தம், இந்த சமாதானம், அமைதி நிலை பெறும் என்று அவர்கள் திட்டமாக குறிப்பிட்டு இது ஒரு நாடகம் என்று குறிப்பிட்ட போது அங்கு இருந்த ரெண்டு பாராளுமன்ற இஸ்லாமிய உறுப்பினரையும் வெளியேற்றியது இஸ்ரேல் ராணுவம். அதாவது இஸ்ரேல் பாராளுமன்றத்துக்குள்ளும் ரெண்டு இஸ்ரேலிய முஸ்லிம்கள், அதாவது இஸ்ரேல் நாட்டில் பிறந்து இஸ்ரேல் நாட்டிலே படித்து இஸ்ரேல் நாட்டிலே தேர்தல் கேட்டு வெற்றி பெற்றவர்கள் இவர்கள் பாராளுமன்றத்தில் மக்கள் பிரதிநிதியாக இருக்கின்றார்கள். இவர்கள் தான் இந்த கருத்தை குறிப்பிட்டார்கள். மற்ற எவருமே டொனால்டு ட்ரம்பை மிக அன்புடனும் ஆதரவுடன் எழுப்பி நின்று கைத்தட்டி வரவேற்றார்கள். காரணம் என்ன தெரியுமா? இஸ்ரேல் முழுக்க முழுக்க அமெரிக்காவில் தங்கியுள்ளது. அமெரிக்கா இல்லாவிட்டால் இஸ்ரேல் எப்போதோ இந்த காசாவில் மிகப்பெரிய தோல்வியை அடைந்திருக்கும். இன்னொரு மாதிரி சொன்னா, இந்த இஸ்ரேல் ஒரு நாட்டையே இந்த ஹமாஸ்
முற்றுமுழுதாக கைப்பற்றி இருப்பாங்க. இந்த அமெரிக்காவோட தொழில்நுட்பமும் ஆயுத பலத்தையும் வைத்துக் கொண்டு தான் இவ்வளவு ஆட்டம் போடுறது இஸ்ரேல். ஆகவே அமெரிக்கா தனக்கு தேவை என்ற ஒரு காரணத்தினால் தான் இன்று வரை மிக அன்போடும் ஆதரவோடும் அமெரிக்காவோடு மிக நெருக்கமாக இந்த இஸ்ரேவேலர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இவர்களுக்கு ஒரு கனவு உண்டு. ஒரு நாள் இந்த இஸ்ரேல் மிகப்பெரிய நாடாக மாறும் போது, அதாவது சக்தி உள்ள நாடாக மாறும் போது இந்த அமெரிக்காவை செருப்புக்கு கீழே போட்டு தான் மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கை அவங்க உள்ளார்ந்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதை இப்போது வெளிப்படுத்துவதில்லை. தங்களது இலக்கை அடையும் வரை தான் இவர்கள் இந்த அமெரிக்கா, ஐரோப்பா, கிறிஸ்தவ நாடுகளோடு நட்புறவாக நடந்து கொள்கின்றார்கள். இன்னொரு மாதிரி சொன்னா, இயேசு கிறிஸ்து என்பது யார்? கிறிஸ்தவ மதத்தை போதித்த இறை தூதர் ஆவார். அந்த இறை தூதரையே கொலை செய்ய வந்தது யார்? இந்த யூத இஸ்ரவேல் கூட்டம். இவ்வாறு மிகப்பெரிய வரலாற்று துரோகத்தை செய்த இந்த யூத இஸ்ரவேல் கூட்டம் கிறிஸ்தவர்களோடு ஏன் இவ்வளவு நெருக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது? இன்னும் அமெரிக்காவுக்கு புரியாமல் இருக்கின்றது. இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்! நேரம் வரும்போது இந்த வெள்ளை மாளிகைக்கும் பென்டகனுக்கும் தெளிவாக தெரிய வரும் இந்த இஸ்ரவேலர்கள் யார் என்று. இந்த வகையிலே இந்த போர் நிறுத்தம் நிலையானதா, உண்மையானதா என்பது எல்லோருக்கும் சந்தேகம் வந்துவிட்டது. அவர்களுடைய பணைய கைதிகளை விடுவிக்கும் வரைத்தான் இந்த போர் நிறுத்தம் போல, அதாவது ஒரு நாடகம் மாதிரி புரிகிறது. இப்போது அனைத்து பணைய கைதிகளையும் விடுவித்து விட்டார்கள். இனி ஒரு காரணம் தேவை மறுபடியும் இந்த போரை மிக பெரிதாக நடத்துவதற்கு. இப்போது இஸ்ரேல் என்ன சொல்லுவது தெரியுமா? எங்கட இறந்து போனவர்கள், அதாவது பணைய கைதிகளாக உள்ள இறந்து போனவர்களுடைய உடல்களை உடனடியாக ஒப்படைக்க வேண்டும். இல்லாவிட்டால் இஸ்ரேலிய ஊடகங்கள் குறிப்பிடுது, மறுபடியும் நாங்க என்ன செய்வோம் சொன்னா, காசா மீது பல வகையான நடவடிக்கை எடுப்போம். ஒன்று ராணுவ நடவடிக்கை, இன்னொன்று நாங்க அவசரமாவே செய்வோம். அதாவது இப்போது வந்து கொண்டிருக்கும் சகல உணவுப் பொருட்கள் லாரிகளையும் முற்றுமுழுதாக நிறுத்தி விடுவோம், அல்லது முதல் கட்டமாக அரைவாசி நிறுத்துவோம், பின்னர் மக்களுக்கு உணவு தட்டுப்பாடு வரும், அதன் பின்னர் முழுமையாக நிறுத்தி விடுவோம், அதன் பின்னர் தாக்குதல் நடத்துவோம் என்றெல்லாம் இஸ்ரேலிய ஊடகங்கள் இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு சார்பாக செய்திகளை வெளியிட்டு வருகிறது. இது சம்பந்தமாக எகிப்தில் விசேட கூட்டம் ஒன்று நேற்று நடைபெற்றுள்ளது. அந்த கூட்டத்தில் எகிப்திய அதிகாரிகளும் இஸ்ரேலிய அதிகாரிகளும் கலந்து கொண்டுள்ளார்கள். அந்த கலந்து கொண்டதுக்கு அமைய எகிப்திய அதிகாரிகள் அந்த கூட்டத்தில் தெளிவாக சில விடயங்களை இஸ்ரேலிய அதிகாரிகளிடம் சொன்னதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஹமாஸ் போராளிகளும் எகிப்திய தொழில்நுட்ப குழுவும் இணைந்து இடிபாடுகளுக்கு மத்தியில் உயிரிழந்த பணைய கைதிகளின் உடல்களை தீவிரமாக தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இது பொய் அல்ல, நிஜமானது, சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் தெளிவாக கேட்டுக்கொண்டதாக செய்திகள் குறிப்பிடுகிறது. மேலும் ஒப்பந்தத்தின் பிரகாரம் 72 மணித்தியாலத்துக்குள் நாங்கள் ஒப்படைப்போம் என்று ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தாலும் தற்போது 72 மணித்தியாலத்துக்குள் அவற்றை கண்டுபிடிப்பது மிக சிரமமாக உள்ளது. ஆகவே பொறுமை காக்குமாறு இஸ்ரேலிய அதிகாரிகளை எகிப்து வேண்டியுள்ளது. இருந்தாலும் இன்று நெத்தனியாகு மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியிருந்தார். அதாவது ஹமாஸ் என்பது உலக பயங்கரவாதிகள், இவர்கள் ஒப்பந்தத்தை மிக சரியாக பேண வேண்டும், இறந்தவர்களுடைய உடல்களை உடனடியாக ஒப்படைக்க வேண்டும், ஒப்பந்தத்தின் பிரகாரம் குறித்த மணி நேரத்துக்குள் ஒப்படைக்காவிட்டால் நாங்கள் அடுத்த நடவடிக்கையை ஹமாஸ் தீவிரவாதிகள் மீது மேற்கொள்வோம் என்று அவர் இன்று ஊடகங்களுக்கு பேசியுள்ளார். இந்த வகையிலே தற்போது 24 பேரில் 4 பேருடைய உடல்கள் புதைக்கப்பட்ட இடத்தில் கண்டெடுக்கப்பட்டு இன்று இஸ்ரேலிய ராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த 4 பேரில் 3 பேர் இஸ்ரேலியர்கள், அதாவது இஸ்ரேலிய குடிமக்கள், ஒருவர் நேபாள நாட்டை சேர்ந்தவர். இந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் 15 பாலஸ்தீனியர்களுடைய உடல்களை இஸ்ரேலுடைய சிறைச்சாலைகளிலிருந்து பாலஸ்தீனுக்கு கொடுக்க, அதற்கு பதிலாக 15க்கு 1 என்ற அடிப்படையில் இஸ்ரேலுடைய உடல்களை பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேலுக்கு கையளிப்பார்கள். இஸ்ரேலுடைய பணைய கைதிகளை கொலை செய்தவர்கள் இஸ்ரேலியர்கள் தான். அவர்கள் ஹமாஸை அழிக்கப் போகின்றோம் என்று பொதுமக்கள் மீது குண்டுகள் வீசினார்கள். இதனால் பணைய கைதிகளும் சேர்ந்து அந்த இடத்தில் மாண்டு போனார்கள். ஆனால் இஸ்ரேல் சிறைச்சாலைகள் மீது ஹமாஸ் குண்டு வீசவில்லை. அங்கே ஏராளமான கைதிகள் மரணித்துள்ளார்கள். அந்த அளவு சொல்லென்னா வேதனைகள் சகோதரர்களே. நான் இப்போது ஒரு படத்தை காட்டுகிறேன். அதை முழுமையாக காட்டவில்லை. இவருக்கு கால் இல்லை, கால் எடுக்கப்பட்டதோ தெரியவில்லை. ஆனால் இந்த இவரை பற்றிய தகவலில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயம், 2007ஆம் ஆண்டு பாலஸ்தீனில் கைது செய்யப்பட்டுள்ள இவர் இஸ்ரேலிய நீதிமன்றத்தால் 3 முறை ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்ட ஒருவராக காணப்படுகிறாராம். மேலும் இவரை பற்றி குறிப்பிடப்படும் விஷயம் என்ன தெரியுமா? பாலஸ்தீனிய சிறை கைதிகளிலேயே மிகவும் இவரே ஆபத்தான மருத்துவ தேவை உடையவராக காணப்பட்டிருக்கிறார். காரணம், அந்த அளவு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு மனித உயிர் என்பது எமக்கு புலனாகிறது. ஆரம்பத்தில், அதாவது இந்த பேச்சுவார்த்தை நடப்பதற்கு சில காலங்களுக்கு முன் பேச்சுவார்த்தை செய்யலாம் என்று சர்வதேசம் இஸ்ரேலை அழுத்திக் கொண்டிருக்கும் போது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு ஏதோ ஒரு ஊடகத்தில் குறிப்பிட்டதாக வெளிவந்த தகவல், அதாவது நெத்தனியாகு குறிப்பிடுகிறாராம், நாங்கள் பாலஸ்தீனிய கைதிகளை விடுவிக்கும் போது இஸ்ரேலிய சிறைச்சாலைகளிலிருந்து அனைவரையும் நாங்கள் விடுவிப்போம் என்று அவர் குறிப்பிட்டுவிட்டு சொன்னாராம், அவர்களை விடுவிப்பதும் விடுவிக்காமல் இருப்பதும் ஒன்றுதான், அதாவது அவர்கள் உயிரிருந்தும் இறந்து போன மனிதர்கள் என்று இந்த கொடுங்கோல்வாதி ஊடகங்களுக்கு குறிப்பிட்டதாக செய்திகள் வெளிவந்தது. சகோதரர்களே, இவனுடைய வார்த்தையை பாருங்கள், உயிரிருந்து இறந்து போன மனிதர்கள் அப்படின்னா என்ன நடக்குது அந்த சிறைச்சாலைக்குள்ள? இங்கே பாருங்க, இவர் கிட்டத்தட்ட 13 வருடங்கள் வெளிச்சத்தை காணாத இருட்டு சிறை ஒன்றில் அடைக்க
வைக்கப்பட்டிருந்தாராம். அந்த சிறையில் யாருமே இல்லை, அதாவது அவருக்கான உணவு கிடைக்கும், அது எப்படிப்பட்ட சுத்தமான உணவு என்று யாருக்குமே தெரியாது. இவ்வாறு 13 வருடங்கள் கழித்த பின்னர் வேறு ஒரு சிறையில் வைத்துள்ளார்கள். மொத்தமாக கிட்டத்தட்ட 31 வருடங்கள் சிறைச்சாலையில் வாழ்ந்து முடித்தவர்கள். இப்படி ஒவ்வொரு கைதிகளுடைய கதையும் கேட்டால், அமெரிக்கா ஈராக்கில் இருந்து பிடித்து வந்த கைதிகளை எல்லாம் கியூபா தீவுக்கு அருகாமையில் குவாண்டமாலான் சொல்ற ஒரு சிறைச்சாலையில் அடைத்து வைத்திருந்தார்களே, அதைவிட மிக மோசமானது என்று அங்குள்ள கைதிகளின் விளக்கம் காணப்பட்டது. இப்ப அதாவது யுத்த நிறுத்தத்துக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பு பென்கிவிர் இஸ்ரேலிய சிறைச்சாலைக்கு போய் அங்கு நின்று மிக கொடூரமான வசனங்களை பயன்படுத்தி பாலஸ்தீனியர்களுக்கு எச்சரிக்கை செய்யும் வகையில் இந்த நிலைமை தான் இந்த காசாவில் உள்ளவர்களுக்கு வரும் என்ற மாதிரியான ஒரு விளக்கத்தை எக்ஸ் தளத்துக்கு அவற்றை வெளியிட்டிருந்தார். அவற்றை நாம் எமது யூடியூப்களில் எல்லாம் காட்ட முடியாது. அவ்வளவு கொடூரமான வன்மம் நிறைந்த வார்த்தைகள், அதாவது இந்த சிறைச்சாலையை காட்டி காசா மக்களை பயமுறுத்தும் சம்பவம் தான் அது. இவ்வாறெல்லாம் இருக்கும் போது மஸ்ஜிதுல் அக்ஸாக்குள் பென்கிவிர் உட்பட ஆயிரக்கணக்கான இஸ்ரேலிய குடியேறியர்கள் இன்று பள்ளி வளாகத்துக்குள் சென்று மிக அட்டகாசமான வேலைகளை செய்து கொண்டிருக்கும் காட்சி முஸ்லிம்களது உள்ளங்களை ஆத்திரமூட்ட செய்கிறது. உதாரணத்துக்கு இன்று ஒரு சம்பவம் காட்டப்பட்டது, அது எக்ஸ் தளத்தில் தான் வெளியானது. அதாவது மஸ்ஜிதுல் அக்ஸா வளாகத்துக்குள் பியர் பகிர்ந்தளிக்கப்படுது, அதாவது பியர் போத்தல்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது, அவை பகிர்ந்தளிக்கப்படும் ஒரு காட்சி இன்று வெளியானது. அந்த காட்சியை எனது யூடியூப் தளத்தில் முழுமையாக காண்பிக்க முடியாது, அதனால் சற்று காட்டிவிட்டு அவற்றை மாற்றிவிட்டேன். ஆகவே சகோதரர்களே, இப்போது உள்ள இந்த சமாதான அமைதி ஒப்பந்தம் சாத்தியமில்லாத நிலைமைக்கு மாறிக்கொண்டிருக்கின்றது என்பது நடக்கும் சம்பவங்களிலிருந்து நாம் காணக்கூடியதாக உள்ளது. சரி சகோதரர்களே, மீண்டும் நான் உங்களை சந்திக்கின்றேன். இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.